மூக்க பேத்துரு அடி நொறுக்கு. சூப்பர் ஃபிகரா இருக்காருண்ணே. அட கோப்பறனே இவ்வளவு நேரம் பேசி விட்டு ஆளு செம்ம ஸ்மார்ட்டா இருக்காப்ல. அதான் பொளந்து விட பொழுது அடிங்கிறேன். உதட்டோட உதட்ட கமல்ஹாசன் மாதிரி உறிஞ்சாரு பாருங்க. வாவ் நைஸ் கேர்ள். நான் தான் the beautiful girl. நானே தான் the wonderful girl. என்னகிட்ட இல்ல ஒண்ணே முக்காப்புல் girl. wow wow wow. ஹாய் hi how are you? ஃபைன். I like it. I am like it. ஓகே யார ஓகே? நல்ல இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சவுடால் பேசிட்டு இருந்தியே. ஆமாமா பேசுனேன் என்னது பேசுனேன். என்ன இந்த ஆர்பி ஹரிகரன் ஒருத்தர் இருக்காப்ல இல்ல பப்புனு, அந்த ஆளை பார்த்தா பச்சைமலை அரைச்சி இதுல அப்புன மாதிரி இருக்கும். அவரை திட்டிக்கிட்டு இருந்தேன். நான் உங்களை பேசல, நீங்க செம்மையா இருக்கீங்களே. ஹாய். அவர் வந்தா உங்கள்ட்ட என்ன செய்யணும்? அவர் வந்தா என்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும். அந்த ஆர்பி ஹரிகரன் யாருன்னு தெரியுமா? இது வரைக்கும் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வெங்காயம் நான் தான். எது துர்ராஜன ஆர்பி மாட்டே பொளந்துடைய முதல்ல இருந்து அந்த இது தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹரிகரன் உலக நாயகன், சிவாலய சிவாஜி கணேசன், நாடக உலக தவப்புதல்வன், கலை சுடர்மணி, வருங்கால கலை மாமணி வாங்க போறாரு. அவரா? அவர்தான். ஸ்பீக்கரை கிழிச்சு அடி லூசு. இப்படி போயிட்டீங்களே அது மெண்டல். இப்படி போயிட்டீங்களே துர்ராஜன். அடி லூசு. மன்னிச்சிட்டேன். இங்க வா, அழகே சென்ற மன்னிப்பு கேளு முதல்ல. ஐயோ பூரா பையில ஜாமான பிடிச்சி காட்ட போறாங்க. ஐயோ அப்பா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் பார்த்துருக்கேன்டா. கோல்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப அந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். ஆர்பி ஹரிகரன் அவர்களை திருச்சி விஜயை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். எல்லாம் கோரஸா சொல்லுங்களேன். சொல்லுங்க எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. அதுக்கே நான் ஏத்துக்கிறேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்டா பத்தாது, என் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நீ எப்ப வர மாமா துர்ராஜனே? இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சீங்களா? அம்புட்டு நடிப்பு. அவ்வளவு நடிப்பா? இவருதான் பெரிய செவாலய சிவாஜி கணேசன் மாதிரி பொளந்து கட்டுவாரா? நான் ஒரு சாவித்திரி அம்மா, ஒரு தேவிகா அம்மா, ஒரு அஞ்சலி தேவி அம்மா மாதிரி நடிக்க மாட்டேனா? ஏய் இப்பாட்டியா பேச்சா? உங்ககிட்ட எல்லாம் மேடையில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நாடக உலகத்தை விட்டே உன்னை அனுப்பிட்டு உன் பின்னாடியே நான் வந்துருவேன். என்ன மயத்துக்கு நீ அனுப்புற? நீ ஏய் 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 அறுத்துரு. நல்ல ஆம்பளை அரு அரியா ஒரு அரியா இரு வர இல்ல முடியுமா? நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன்? இல்ல நீ அப்புறம் எதுக்கு அறுத்துருவேன்னு சொன்னீங்க? இல்ல ஒரு வார்த்தை சொல்ல விடுறாங்கல்ல. எலும்பே இல்லாம மெதுமெதுன்னு இருக்கும் அரு. என்ன பண்ணிக்கிறியா? அதோட வாரம் வரும். ஏய் பொம்பளைய லட்சணமா நட. நானும் ஆம்பளை ஆச்சு புட்டனேன்னு செவனேன்னு இருக்கேன். ஆம்பளை ஆச்சே அப்படின்னு நீங்க எந்திரிங்க, நான் பேசிக்கிறேன். உட்காருங்க. பஸ் இல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேங்கிற பயத்துல போறேன். போவா? வேணாம் போய் ஏமாந்து போவேன். ஐயா அது பிரச்சனை வேணாம். பொம்பளையா லட்சணமா நடணும். நீ ஆம்பளையா அடக்க ஒடுக்க முதல்ல மேடையில பேசு. எனக்கு புத்தி சொல்லாத. எனக்கு புத்தி சொல்ல நீ பெரிய ஆளு. என்ன கை நீட்ற? என்ன கை நீட்ற? அவ்வளவு பெரிய ஆளா? கை நீட்ற? என்னங்க பொம்பளை என்னை தள்ளுறா, நான் பொறுமையா இருக்கேன். ஆமா நல்ல ஆம்பளை தள்ளு. ஒரு ஆம்பளை. நீங்களாம் ஆம்பளையா? என்ன இல்ல நான் கேக்குறேன், ஒரு பொண்ணு அது தைரியமா நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. நான் அலையஜா என்னையவே கூப்பிடுறிய என்னன்னு கேட்கிறேன். நீங்க நேரில் நெஞ்சில கைய வச்சு தள்ளி வெளியில தூக்கி எறிஞ்சிருக்க கூடாது? நீ ஓசல புலப்புலையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் அலகேஷன். நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். அப்புறம் என்ன தள்ளுங்க? இவ்வளவு ரோசப்படுறாலும் தள்ளுங்க. ஹலோ, நான் தள்ளுற காட்டுல என் மயனை தள்ள விட்டுருவேன். ஐயோ இவன் ஆக்ரோஷமா தள்ளுவான்.
2 பேரும் முறை வருதா? பாரு முகரங்கள என்ன நான் நெஞ்ச பிடிச்சி தள்ளுறது நல்லாம்பல தள்ளு. ஆனா எங்கிட்டு பார்த்தாலும் உனக்கு ஆத்தா தான் வேணும். ஐ எம் டீசன்ட் மேன். ஆத்தாவை தள்ளுறேன்னு சொல்றா பாரு. நீ தள்ளுற மாதிரி நான் தள்ளுறது ரொம்ப நேரம் ஆயிராது. என்ன பண்ணுவ? என் தாய் குலக்க உட்காந்துருக்கு. என்ன பண்ண? அது ஒரு வார்த்தை. அவதான் ஒரு துப்பு கட்ட சிரிக்கி. யார்? நானு இப்படி நடந்துக்கிட்டா நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு என்னை கேட்டுருச்சுன்னா நான் அதுக்கு தலை குனிஞ்சு நிக்கணும். இப்ப எது கை தட்டுனீங்க? நான் பெண்கள் கண்களா மதிக்கிறவன், அதனால பொறுமையா போறேன். இல்லனா என்ன பண்ணுவ? பொறுமையா போறங்கிறதுக்காக நான் வந்து முட்டா போய் ஏய் வாயா நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு வாய் அடக்கு. நீ முதல்ல அடக்கு. இப்படி திமிர்த்தன அப்படித்தான் தூரா பேசுவேன். பொம்பளை வாய் பேசினா அது அட்டை தருத்திரம். ஆம்பளை பேசினா அதை விட 1ஆம் நம்பர் தருத்திரம். ஆம்பளை பேசினா சரித்திரம். நாங்க பேசினா சகாப்தம். நீ பேசினா அட்டை தருத்திரம். இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நீ எல்லாம் இப்படி போனா மறு வீட்டு கூட உன்னை கூப்பிட மாட்டாங்க. ஏய் கூப்பிடலன்னா எனக்கு கவருவான். நீ போயிட்டு புதன்கிழமை திரும்பினா இருந்து பொழைக்கலன்னு அர்த்தம். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொர உரசிடுவா. நான்லாம் போன அன்னைக்கே மாமியாருக்கு குருண மருந்த கொடுத்து கொன்னுடுவேன். சூப்பர் ஃபேமிலிடா. என் குடும்ப குத்து விளக்கே தூக்கி போடுறா அப்படியா. உன்னைத்தான் திட்டிட்டு இருக்கேன் மோதி போடுறா அப்படியா. முகரக்கட்டை பாரு முகரக்கட்டை. முதல்ல பொம்பளை எப்படி நடந்துக்கணும்ங்கிறது தெரிஞ்சு நடந்துக்க. எனக்கு நீங்க சொல்லி அளவுக்கு நீங்க பெரிய ஆள் கிடையாது. நான் தான் சொல்லணும். எப்படி வேறவன் சொல்லுவேன். நீங்க எனக்கு கட்டின புருஷனா? ஆம்பளை கிட்ட பொம்பளை போட்டி போட்டு ஜெயிச்சதா? நீ பொம்பளை கிட்ட போட்டி போடவே நினைக்காதேங்கறேன். யாரு? என்ன எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, இன்னும் 2026 2056 வந்தாலும் சரிதான், ஆம்பளை கிட்ட பொம்பளை ஜெயிக்க முடியாது. இங்க இருங்க, இந்த வசனம் இந்த ஒண்ணும் தெரியாம வந்து நிக்குது இல்ல, அந்த பிள்ளைகிட்ட பேசுங்க. இந்த மேடையில நீங்க எதை செஞ்சாலும் அதை விட அதுக்கு மேல செய்வேன் நானு. அதான் தப்பு. இந்த வாய் சவடால தான் ஒன்னு தெரிஞ்சுக்க. ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது வாய் பேச்சுக்கு சரியா வரும், சரி வாழ்க்கைக்கு சரியா வராது. பாப்போமே. நான் பெண்களை மதிக்கிறவன், நானும் ஆண்களை மதிப்பேன். பெண்ணுடைய உயரத்தை கண்டு பாராட்டுறேன். சரி இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் போயிட்டா பொண்ணு, நிலாவுல கால் வச்சுட்டா, அதெல்லாம் பெருமைதான். நிலாவிலேயே கால் வச்சாலும் முண்டை அவன் புருஷனுக்கு அவன் கொண்டாட்டிதான். அப்படி ஒன்றும் சரித்திரம் இல்லையே, புருஷன் இல்லாமையும் வாழ முடியும். வாயா பேசியா. ஏய் 1000 குட்டிச்சவரை தாண்டனாலும் ஆம்பளை தான். பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஓஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? கோடினா புது துணி. சரிங்க. எது வரைக்கும்? ஒரு சலவைக்கு போகாத வரைக்கும். போன வரைக்கும். சரி போயிருச்சுன்னா அப்புறம் அது பழைய துணி தான். குமரிங்கிறது எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்க வரைக்கும். அப்புறம் உன்னை கழட்டு முண்டைன்னு முள்ளையில தள்ளிடுவாங்க. ஆமா, நாங்க புள்ள பெத்தா கழட்டு முண்டை, நீங்க அப்படியே வயசு குமரனாவே இருப்பீங்க. 80 வயசுல நரச்ச மேசிய முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண் மகனுக்கு உண்டு என்பதை அடிக்க கூறுகிற கணம் கோச்சார் அவர்களே. என்ன பெரிய நீதிமன்றமா நடந்துட்டு இருக்குது? அப்படிதான் பேசுவேன். பொம்பளை அப்படி போக முடியுமா? பேசுவேன். நீங்க என்ன சொன்னீங்க? 1000 குட்டி சவர தாண்டுவேன். நான் 1001 குட்டி சவர தாண்டுவேன். பைத்தியம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். ஏயா நீ எப்படி வேணாலும் பேசுறேன், நீ உட்கார்ப்பா, நான் பேசுறேன். ஏறு, நான் சொன்ன குட்டிச்சவரை எது தெரியுமா? குட்டிச்சவர்னா செவரை தாண்டதல்ல. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? 1000 பொம்பளைட்ட போனாலும் ஆம்பளைதான். யார் நீங்க? நீ 1500 குட்டிச்சவரை தாண்டி ஒன்றிய எத்தனை பொம்பளைட்ட போவ நீனு? 1000 பொம்பளைட்ட போனாலும் பெட்டிக்காரங்களே ஆம்பளைதான். அவர் 1000 பொம்பளை கிட்ட போனாலும் ஆம்பளை தானா? நான் 2000 ஆம்பளை கிட்ட போவேன். அப்பவும் பொம்பளை தான். ஆனா அதுக்கு பேரு வேற. சொல்லட்டும். 2000 பேர் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எல்லா புகழும் கண்ணனுக்கு. அப்படி இல்ல, அவன் என்ன ஒண்ணுவான், கண்ணன் என்ன ஒண்ணுவான் பாவா, அவன் பாடுக்கிறியா? நான் சொல்ற கேளு, 1000 பேர்ட்ட போனாலும் ஆம்பளையே அவன் ஆம்பளைடான்னு தான் சொல்லுவானே தவிர, பொம்பளை அப்படி போயிட்டா அவளுக்கு பேர் வேற ஆயிரும். சரி, அதனாலதான் நீ அப்படி போக முடியாது, ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்ணுவீங்க? நான் நினைச்சேன்னா ஒரு செகண்ட் அப்படி சொடக்கிறதுக்குள்ள இந்த பேண்ட் சட்டை கழட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்டு அடிப்பேன். நீ தைரியம் இருந்தா பூராத்தையும் கழட்டிட்டு உனக்கு 15 ரவுண்டு தள்ளுபடி. ஐயா என்னையா முடியுமான்னு கேக்குறீங்களா? இந்த பதில் சொல்றேன். ஒட்டு துணியில இந்த கோயில 35 ரவுண்டு. நீ என்னையா ஒத்த கோமணம்? நான் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பிட்டு துணி இல்லாம முண்டை கட்டையா ரவுண்டு வரேன். பொம்பளையாடாவ என்னங்க? நான் ஒரு ஆம்பளை கோமணம் கட்டி வரேன், இவன் முட்டை குட்டியா வரம்ன்றாடா. நான் வர்றேன், எனக்கு என்ன அடிக்கிற வெயிலுக்கு எப்படா அவுத்து போட்டு நிப்போம். இல்ல அது ரோசம்னா அது சண்டைன்னு வந்துருச்சு.
சண்டைன்னு வருது அப்புறம் நல்லா அதை தாங்க காமிச்சிட்டு போறேங்குது. சண்டை வந்தா முட்டைக்குட்டியா விட தெரியுவாங்க. ஆமா ஏங்க நீங்க செஞ்சா நான் செய்ய மாட்டேனா? நீ என்னத்த செய்யறியோ, நீ எதை செய்யறியோ, நீ யார செய்யறியோ அதை நான் செய்வேன். நான் யார செய்யறேன் நீ செய்வியா? என்ன கணக்கு வழக்கிறதுக்கு புரியல எனக்கு. வாய் பேசுறீங்க. பேசுவேன். நான் ஆம்பளை, நான் பொம்பளை. பொண்டாட்டி செத்தா மயிர் ஒண்ணு வச்சுன்னு போவேன். சரி. எண்ணி 7ஆம் நாள் சரி ரெண்டாவது பொண்டாட்டி கட்டுவேன். கட்டுங்க. ஊர் உலகம் கேட்கும் என்னன்னு நீ மனுஷனாடா, பொண்டாட்டி செத்து 1 வாரம் ஆகல, சரி அதுக்குள்ள 2ஆம் பொண்டாட்டி கட்டும். அவ கேட்பேன், நான் நைஸா அடிப்பேன். எப்படி? எனக்காக பார்த்து பொண்டாட்டி இந்த புள்ள ஊட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமே. ஆமா ஆமா நைஸா அடிப்பேன். எங்க நீ அடி பாப்பா. எப்படி அடிச்சு விடு நீங்க. நான் செஞ்சிருவேன், வேற வழி இல்ல. பொண்டாட்டி செத்து போயிட்டா 7ஆம் நாள் 2ஆவது. அட ஏயா, எனக்கெல்லாம் புருஷன் செத்தா உன்ன மாதிரி 7 நாள் வெயிட் பண்ண மாட்டேன். கொண்டு போய் புதைச்சிட்டு அந்த மண்ணு காயங்களையும் அடுத்த புருஷன் பிடிப்பேன். என்ன உடன்கட்டையர்னு என்ன பண்பாடா இது? சட்டமா? நீங்க மட்டும் 1000 பொண்டாட்டி வச்சுக்கீங்க, நாங்க ஒரு 5 புருஷன் வச்சுக்க கூடாதா? தமிழகத்துடைய பாரம்பரியமிக்க பெண் வருவரை வாழ வைக்கும் சங்கம் என் சங்கம் திருச்சி எஸ் விஜி. உன் ஜங்கு கிளிய போது வரப்ப யாரு மெண்டலு என்ன? நீ 2ஆவது வருஷம் கட்டலாம், கட்டுவேன், தப்பு கிடையாது. சரி. ஏன்னா விதவைகள் மறுமணத்தை அரசாங்கமே ஆதரிக்குது. அப்புறம் என்ன? உன்ன மாதிரி ஒரு சிறு வயசு பொண்ணு புருஷன் இல்லைன்னா சரி கொஞ்சம் மாதிரி நம்மன்னு இருக்கத்தான் செய்யுது. அப்படிதான் 4 பேர் நம்மன்னு பேசிதான் பேசுவாங்க. என்ன பண்றது? அப்படி பேசும்போது இந்த புருஷன் கட்டலாம், கட்டணும், தவறு கிடையாது. ஆமா. ஆனா நான் சொல்ற மாதிரி நீ சொல்ல முடியாது. என்ன சொல்லுவீங்க? என்னால சொல்ல முடியாது. இப்ப நீ தான் எனக்கு 2ஆவது பொண்டாட்டி. ஏயா என் தலையை பிடிச்ச கரகமா, அது உனக்கு நான் 2ஆவது பொண்டாட்டியா வரணும். அட ஒரு பேச்சுக்கு தாமா. ஏ தொராஜன் என்னன்னு நீ 2ஆவது பொண்டாட்டி, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வரேன். சரி. கூட்டு வரும்போது நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டு வர மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? வாசல்லையே நிப்பாட்டுவேன். எதுக்குயா? செருப்பு எடுத்து கொண்டாந்து என் தலையில போட்டு அடி. பைத்தியமா நீ? அப்புறம் வாசல் நிப்பாட்டி வேலை செருப்பு எடுத்து ஓரமா போட்டு சரி பழைய கட்ட விளக்கமா நடத்து உச்சந்தலையில நிப்பாட்டி அடிங்கிறேன். லூசு பரப்பரன்னு கூட்டி விட்டு சுத்தபத்தமா வரவே இருக்கிறீங்க. சாணியை கரைச்சு என் தலையில ஊத்து. சாணி விக்கிற விலைக்கு உனக்கு அப்படி தெரியுதா? ஆமா சாணி கிடைக்கும், இது பவுடர் தான் கிடைக்கும். சாணி விக்கிற விலைக்கு சாணி கரைச்சு வாச தெளிச்சிட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். ஆஹா மணமகளே மணமகளே வா வா ஒத்த கால தூக்கி உடனே புளு புளுன்னு வாச்சிருவீங்க. என்ன பாடுறாப்ல ஒரு பாடகரா நீங்க தவறா பாடுறீங்க. பாட்டு வரி அது இல்ல, நான் பாடுறேன், வாசிங்க. எங்க மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வை வா 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 வா. என்ன ஒரு ஞாபக சக்தி. வலது காலம் எடுத்து. ஆமா வலது காலம். ஏம்மா இந்த வலது கால்னு சொன்னேன். ஆமா அது ஒரு காலம் 2 காலம். ஒரு கால். அந்த மயிரை தாண்டி நானும் சொன்னேன். என்ன திடீர்னு மயிர்கிரின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க? 2 காலம் தூக்கிட்டு பப்பரப்பான புலந்துக்கிட்டாங்கன்னே கிடப்பா. அப்பயே நல்லா இருக்கும். உன்னை உள்ள கூட்டிட்டு வந்து மூத்த பொண்டாட்டி போட்டாவை பெருசா மாட்டி சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். உங்கள்கிட்ட காட்டுவேன். எப்படி இங்க வருமா, இவதான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துல தான் நீ குடும்பத்தை போற. ஆமாக்கா. அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கிறோம். இப்ப நீ புருஷன் செத்துட்டான்னு 2ஆவது புருஷனை கூட்டிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவ பெருசா மாட்டி சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டு என்னங்க இவரு தான் உங்க அண்ணன், அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க, அவரை கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாரு. சரி. செருப்ப கலட்டிட்டு பீய தொட்டுக்கிட்டு அதுலயே அடிப்பேன். நான் அப்படி செய்ய மாட்டேன். என்னங்க அங்க நிக்கிறான் நீங்க சொன்ன விளக்கத்தையே நான் சொல்றேன். இதே மாதிரியே நீங்க செத்து போன உடனே நான் உங்களுக்கு பொண்டாட்டினா நீங்க எனக்கு புருஷன் இல்லையா? நீங்க செத்து போன உடனே உங்க போட்டோவை பெருசா மாட்டி தொர்ராஜன்ன 2ஆவது புருஷனை கூட்டிட்டு வந்து என்னங்க என்ன தொர்ராஜ் அண்ணன் 2ஆவது புருஷனா? ஓ அவன் தான் 2ஆவது புருஷனா? இவருதான் ஒழுங்கா செய்யல, நீங்களாவது நல்லா செய்யுங்க. ஏமாந்து போவ. அவனை காட்டிலே அவன் மோசம்னு உனக்கு தெரியல. ஐயோ அண்ணனா போயிருச்சு. அண்ணனுக்கு போயிருச்சா? ஏய் அண்ணனுக்கு போயிருச்சாம்ல. அண்ணனா போச்சா? ஏய் ரெடியா கையா, ரெடியா கையா, ரெடியா கையா. பேச்சு பேச்சா இருக்கல, மேல கைய வச்சு பேசுற. நல்லா ஆம்பளைக்கு அழகு இல்ல, அது காணா போயிரும்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். ஒரு சிலருக்கு மேல வச்சா பிடிக்கும், சரி. ஒரு சிலருக்கு கீழே வச்சா பிடிக்கும். இங்க பாருங்க, அதெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், என்கிட்ட வைக்க கூடாது. தொலைச்சு அப்புறம் தேடி பேச்சா இருக்க தொட்டு பேசுற. இது வரைக்கும் யாரோடைய கைப்படாத ரோசாவா இருந்துகிட்டு இருக்கேன். கண்ணுல வேணா என்ன எல்லாரும் ரசிக்கலாம், என்னுடைய மேல யாரையாவது டச் பண்ண முடியுமா? அக்னி ஓட வீசும். அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும், வேற புளிய போட்டு அமுக்கி இருப்ப கிரகம். என்னையவே சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சரி பரவாயில்ல, அமுக்கனது உன்ன மாதிரியே தெரியும். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம். கமாண்ட். நான் 7 வயசுல எழுதி வித்தவர். 4 வயசுல விளைச்சு நின்னவர். அறிஞர் ஏறு, முடிஞ்சா ஏறு, உட்காந்து ஏறு, படுத்து ஏறு, சாட்சி ஏறு, நல்லா ஏறு, முடிஞ்சா ஏறு. ஏலா ஏரா? ஐயோ, நான் ரூ போடல, லூ போட்டு பாடுனேன். நீ எதுக்கு லூ போடுற? இனிமே போடவே தேவை. பாதுகாப்பு. அதான் கேட்டேன். இளநியா தர்பூசணியா? அடுத்த வருஷம் சொரக்கா கூட விற்பேன். நல்ல டெவலப்மெண்ட். ஆமா, உங்க கை பக்குவம் தானே எல்லாமே. ஏன் கை பக்குவம்? ஏங்க இப்ப வந்தது இங்க தொட்டிங்க, என்ன அப்புறம் இங்க தொட்டிங்க, அப்புறம் வந்ததும் இப்படி சாட்சி பண்ணீங்க, அப்ப நீங்க கைப்படலையா என் மேல? அதான் உங்க பக்குவம். என்ன வேலை? என்ன வேலையா? அதெல்லாம் சொல்ல முடியாது, யூடியூப்ல எடுக்கிறாங்க. ஒரு இளநீ 3000 ரூபாய், 2 இளநீ 6000 ரூபாய் இந்த வருஷம். நீங்க தான் குறைச்சு கொடுத்தீங்க. தூத்தி விடு. ஆமா, அப்புறம் எல்லாம் வாங்க, நான் வாங்க மாட்டேனா? நல்லா வாங்க, யாரு வேண்டாம்னா. அதனால தப்பு என்ன இருக்கு? முதல்ல நீங்க கொடுங்க. நீங்க கொடுத்தா எல்லாம் கொடுப்பாங்க. உலக நாயகன் ஜாம்பவானே கொடுக்க மாட்டேங்கிறாப்லன்ட்டு. என்னடா பாருங்க, நான் கொடுத்ததே எல்லாம் கொடுக்கணுமா? ராசிங்க, உங்க ராசி. அடி எள்ளி விக்காத உங்க அம்மா வாயில வச்சுக்கிட்டு தேய்க்க. ஏன் உங்க அம்மா வாயில வச்சுக்கிட்டு தேய்க்கிற? அடி எள்ளி விக்காத உங்க அம்மா. எள்ளி விக்காத அம்மா, ஓ எள்ளி பாரு. இதனாலதான் கழட்டி விட்டா. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இதையே செய்யறீங்க? நானா மாட்டேன்னு. அப்படி வாய் வச்சுனா என் வாய் கிழிஞ்சிருக்குன்னு. ஆமா, அது ஏற்கனவே கிழிஞ்சு தச்சதுதான். இது எப்ப நடந்துச்சு? விஜி சொல்லுங்க. விஜி நான் தான். அது எனக்கு தெரியாதா? இல்ல விஜி 2-3 தடவை கூப்பிடுறீங்க, ஞாபகப்படுத்திக்கிறீங்களா? நான் தானே நிக்கிறது பார்த்து தெரியாது. கோவப்படாதீங்க, இப்பெல்லாம் வர வர ரொம்ப கோவம். எது கூப்பிடுறேன்?
சரி கோவப்படாம